சொந்த வீடு கட்டலாமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் ஹனி செந்தில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீடை யார் கட்ட போகிறா? ரொம்ப முக்கியமான கேள்வி தானே. இந்த கேள்விக்கான பதிலை நான் 2 விதமாக பார்க்க நினைக்கிறேன். ஒன்று, நம்மளே கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹவுஸ் ஓனர் அவங்களே முடிவெடுத்து, அவங்களே மெட்டீரியல் வாங்கி, அவங்களே ஆளை பிடிச்சி, இவங்கள வச்சு பண்ணி நம்மளே மேனேஜ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற கேட்டகரி. இது நம்பர் 1. நம்பர் 2 வேற ஒருத்தட்ட அந்த வேலையை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது. அதாவது அவங்க டோட்டல் கான்ட்ராக்ட் மாதிரி ஒர்க்கை கொடுத்துடுறது. அதில் 2 பேராக பிரிச்சுக்கலாம். ஒன்று இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ணுற மேஸ்திரி, அந்த மாதிரி அவங்க கிட்ட கொடுத்து ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ்ட்டை கொடுத்து ஒர்க் பண்ணுறது. ஃபைன். இதில் முதல் கட்டம் நம்ம வீடை நம்மளே கட்டுற ஆஸ்பெக்டை, அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன, கூறுகளை பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ நம்ம வீடை நம்மளே பண்ணுறதுல இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். என்ன பொருள் வேணுங்கிறத நம்ம விருப்பப்படி வாங்கிக்கலாம். அந்த காஸ்ட்டை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். இது வேணும், எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொரு முக்கியமான பாசிட்டிவான விஷயம், இவ்வளோ நாளில் தான் கட்டணும்னு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நாள் கட்டலாம். அதுக்கப்புறம் கேப் கொடுத்து திரும்ப பண்ணலாம். அதில் யாரும் எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்காது. அது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். ஃபைன். இதில் வேறு என்ன நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு யோசிச்சோம்னா என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிச்சா, இதில் அந்த வேலை ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பேசிக்காக இது ஒரு சாதாரணமான ஒரு வேலை இல்லை. இது தனியாக ஒரு இன்ஜினியரிங், இது ஒரு படிப்பு. ஒரு வீடு அப்படியே எழுந்து நிற்கிதுன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிர்த்து ஒரு கட்டடத்தை உருவாக்குறோம். அப்போ அந்த லோடெல்லாம் கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதில் ஏதாவது சேலஞ்ச் வந்துச்சுன்னா வேறு நமக்கு ஸ்ட்ரக்சரெல்லாம் நமக்கு கிராக்ஸ்லாம் டெவலப் ஆகும். சரியாக அது வராமல் போகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வர்ற எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், அப்புறம் இந்த கம்பி கட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய அறிவியல் கூறுகள் இருக்குது. இந்த விஷயங்களை நாம் சரிவர கவனிக்கிறது அவசியம். சரிவர கவனிக்கலைன்னா வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய விஷயம் அங்கேயே முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் தான் அந்த சர்வீஸ், இந்த மெயின்டெனன்ஸு, அந்த வீட்டில் நம்ம இருக்கிற காலகட்டம் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது முக்கியம். வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மென்டல் பீஸோட அதை இருக்கிறோம். அதை நம்ம உறுதிப்படுத்துறது அவசியம். இதை உறுதிப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே தாராளமாக பண்ணலாம். இந்த விஷயத்த நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கலாம். ஃபைன். இப்போ எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். நான் உட்காந்து நேராக கடைக்கு போய்ட்டு சிமெண்ட்டு, செங்கல்லாம் வாங்க முடியாது, பக்கத்தில் நின்று பார்க்க முடியாது. இந்த வேலையை பொறுப்பாயாட்ட கொடுத்துட்டு நான் அப்பப்போ நான் விசிட் பண்ணி பார்த்துக்குவேன், 4 கேள்வி கேட்டு கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. இது ஹைலி அன்ஆர்கனைஸ்டு செக்டர். அரசாங்கத்திலேருந்து யாரும் சொல்லி இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர்ட் மக்கள், இவங்கள்ட்ட கட்டுங்க, இவங்க சப்போஸ் கோளாறு பண்ணாங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்குறோங்கிற மாதிரியான சிஸ்டம் இல்லை. ஒரு டாக்டர்ஸ்னால் அதில் மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ண டாக்டர்ஸ்னு வெளியில் ஒரு சர்டிஃபிகேட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. யாராவது அது மாதிரி இல்லாமல் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ சட்டம் கடமையை செய்யும். ஆனால் இங்கே யார் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு படிப்பு இருக்கா, இந்த துறை சார்ந்த நாலெட்ஜ் இருக்கா இல்லையா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு நுகர்வோரா, ஒரு எண்ட் யூசரா, ஒரு கன்சியூமரா, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் யாரை வச்சு வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதோடைய அனைத்து நல்ல விளைவுகளுக்கும் கெட்டதுக்கும் நம்ம தான் பொறுப்பு. இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ப்ராக்டிக்கலாக இந்த விஷயங்களை நீங்களே உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ இல்லை நண்பர்கள்கிட்டையோ நம்ம பேசினாலே தாராளமாக இதை பற்றின வெவ்வேறு கதைகள் நம்ம கண்ணு முன்னாடியே விரிஞ்சு நிற்கும். ஸோ இந்த 2 விதமான இந்த ஒரு சின்ன டிஸ்டிங்ஷன் பிரிச்சுக்கலாம். இந்த வீடு கட்டுற செக்மெண்ட்டில் சேர்ந்து ஒரு 50 lakhs 1 crore வேல்யூ, இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேஸ்திரி வச்சு வீடு கட்டுறது, இல்லை ஒரு இன்ஜினியர் கான்ட்ராக்டர் வச்சு வீடு கட்டுறதை நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் இவங்க தான் கரெக்டு, இவங்க தப்புன்னு நான் யாரையும் ஸ்டாம்ப் பண்ண விரும்பலை. எல்லா இடத்துலையும் சரியாக பண்ணுறவங்க, சரியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சரியாக பண்ணாமல் எப்படி விஷயத்தை நாம்
ஏதோ முடிப்போம் அப்படிங்கிற நோக்கத்தோடு வேலை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தனி மனிதர்களை சார்ந்தது. அப்போது நாம் சரியான நண்பர்களை, சரியான ஆட்களை தேர்வு செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படை உண்மையை மட்டும் நாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும். இப்போ இது ஒரு டெக்னிக்கலான ஒர்க் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த தொழில்நுட்ப கூறுகள் தெரிஞ்ச அதில் உள்ள ஒரு அனுபவஸ்தர் இருக்கும்போது நிச்சயமாக அதில் நமக்கு இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்படிலாம் தப்பு பண்ணுனா இந்த மாதிரி விளைவுகள் வரும்னா இந்த மாதிரி தவறுகளை தவிர்க்கணுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு கிடைக்கிற விஷயம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது முக்கியம். இப்போ வீடு வெறுமனே டெக்னிக்கலாக அப்படியே கரெக்டாக கட்டுறது மட்டும் இல்லை, அது மனித உறவுகளில் ரொம்ப இருக்குது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும், பரஸ்பர புரிதல், பரஸ்பர மரியாதை, அந்த உரையாடல் கலை, இந்த மாதிரி ஒரு இமோஷனலான ஃபேக்டர் அதில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க கட்டின இடங்களில் அந்த கிளைண்ட்ஸ் கூட அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு, அவங்கக்கிட்ட பேச முடியுதா, அவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடை கரெக்டான டைமில் கட்டி முடிக்கிறாங்களா, ப்ராப்பராக பண்ணுறாங்களா, சொன்னபடி பண்ணுறாங்களா, அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸை போய் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கூறுகளையும் நம்ம யோசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற கோட், நம்ம முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண அந்த கொட்டேஷன் பற்றி பேசணும் இல்லையா, அந்த கொட்டேஷன் எந்த அளவுக்கு அவங்க கிளியராக சொல்கிறாங்க, டெக்னிக்கல் விஷயங்களை அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு டெப்த் இருக்குது, அந்த நாலெட்ஜ் இருக்குது, இந்த கூறுகளையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது வெறுமனே இந்த வீடு ரொம்ப சரியாக பண்ணுறது மட்டும் இல்லாமல், ரொம்ப ஒரு பரஸ்பர ஒரு புரிதலோடு கடந்து போகிற விஷயம் மட்டும் இல்லாமல், இந்த வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறமும் அந்த உறவு பாசிட்டிவாக நல்லபடியாக இருந்தால் நம்ம தொடர்ந்து அந்த வீட்டில் கூடுதலாக வேறு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட உரையாட வேண்டிய தேவை ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்டிவான வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸையும் நாம் ஸ்டடி பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ நம்ம அடிப்படையில் கொட்டேஷன்ஸ் ஸ்டடி பண்ணணும். தென் அவங்களுடைய பேக்ரவுண்டை பண்ண ப்ராஜெக்ட்ஸு, அந்த கிளைண்டைல் ஃபீட்பேக்கு, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அவங்களுடைய டெக்னிக்கல் நாலெட்ஜ் எப்படி இருக்க எடுத்துக்கணும். இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை யாரும் பெரும்பாலான நண்பர்கள் கவனிக்க தவறுற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவங்களுடைய ஒர்க் மெத்தடாலஜி என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 விதமாக நம்ம அணுகலாம். நம்ம வீடை நம்மளே கட்டலாம், இல்லை ஒருத்தவங்கள்ட்ட அவுட் சோர்ஸ் பண்ணோன்னா அவர் ஒரு மேஸ்திரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியராக இருக்கலாம். எந்த விதமுமே இதுதான் சரி இது தப்பு அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. நாம் மிஸ் பண்ணினா தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த ஒரு வகையில் பண்ணி ரொம்ப சிறப்பாக கட்டினவங்களும் இருக்கிறாங்க, 3 ஆஸ்பெக்ட்லேயும் போய் வருத்தப்பட்ட நண்பர்களும் இருக்கிறாங்க. நாம் எந்த அளவுக்கு கவனமாக ஒரு விஷயத்தையும் அணுகணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசின இந்த ஃபேக்டர்ஸை நம்ம கம்பைல் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு நம்ம வீடு வடிவமைக்கிற அந்த கட்டம், அடுத்த கட்டம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். உங்கள் வீடு யாரை வச்சு கட்ட போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் பேசணும் அடுத்த வீடியோவில் பேசுவோம்.